Hi friends, today we are going to learn about temperature dependence of resistivity. Resistivity temperature depend பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஒரு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆனா ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா? டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதா? ஓகேவா? இதுதான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இம்பார்ட்டன்ட் 3 மார்க் क्वेश्चन. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கண்டக்டர் பார்ப்போம். ஓகேவா? கண்டக்டர் பேஸ் பண்ணி பார்க்கும்போது when temperature increases, அதாவது கண்டக்டரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லும், அதோட ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். when temperature increases the resistivity of the conductor is increases. ஓகேங்களா? சரி, அத பத்தின ஒரு ரிலேஷன் நம்ம கொண்டு வர போறோம். கொஞ்சம் பாருங்க. இப்போ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்க வந்து வச்சிருக்கேன். இது ஒரு ரூம் டெம்பரேச்சர் இல்லையா? ஓகேங்களா? அப்ப இருக்கிற டெம்பரேச்சர் நான் என்ன வச்சிருக்கேன்னா T0. ஓகேங்களா? கன்சிடர் தி ரூம் டெம்பரேச்சர் இஸ் இங்க இருக்கிறத ஒரு 20 டிகிரி செல்சியஸா வச்சுக்கணும். புக்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? தட் இஸ் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த கண்டக்டர் இருக்கிற ரெசிஸ்டிவிட்டியை நான் என்ன வச்சிருக்கேன்? ρ0. ஓகேங்களா? இப்போ the temperature of the conductor இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேவா? தட் இஸ் 20 டிகிரி செல்சியஸ் கொஞ்சம் கொஞ்சமா நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேவா? 30 40 50 60 இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ இருக்கிற டெம்பரேச்சர் நான் என்ன வச்சிருக்கேன்? T. ஓகேங்களா? சோ அந்த டெம்பரேச்சர் இருக்கும்போது இந்த கண்டக்டர்ல இருக்கிற ரெசிஸ்டிவிட்டியை என்ன வச்சிருக்கேன் நானு? ρT. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா வெச்சுங்க, when temperature increases the resistivity of the conductor increases. For example, இங்க resistivity வந்து ஒரு 5 இருந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க 5 இருக்காது. கண்டிப்பா அதை விட அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ இதுக்கான ரிலேஷன் தான் நம்ம கொண்டு வர போறோம். பாருங்க. என்ன ரிலேஷன்னா ρT is equal to ρ0 into 1 plus alpha into T minus T0. ஓகேவா? ρT ன்றது resistivity at T degree Celsius. ρ0 அப்படினா resistivity at T0 degree Celsius. T minus T0 is the change in temperature. ஓகேங்களா? இது என்னது? final temperature. இது என்னது? initial temperature. இது final temperature. சரி, இது initial temperature, இது final temperature. ஓகேங்களா? அப்ப இந்த ஆல்பா ன்றது என்னதுன்னா, that is a constant. ஓகேவா? அதுக்கு பேர் இருக்கு என்னதுன்னா temperature coefficient of resistivity. temperature coefficient of resistivity. இப்போ அதுக்கான ரிலேஷன் தான் கொண்டு வர போறோம். அப்ப இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் மாத்துங்க. ρT is equal to ρ0, இது உள்ள மல்டி பண்ணிடுறேன். ρ0 பிளஸ் உள்ளது மல்டி பண்ணா ρ0 ஆல்பா T minus T0. இங்க இந்த ρ0 டவுன்ஸ்னா மைனஸ், அப்ப ρT minus ρ0 is equal to ρ0 ஆல்பா into T minus T0. ஓகேங்களா? ஆல்பா மட்டும் வச்சுக்கங்க, மத்த நம்ம கொண்டு வாங்க. அப்ப ஈக்குவேஷன் எப்படி பாருங்க. அப்ப ஆல்பா is equal to, ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேல இருந்து எழுதுறேன். ρT minus ρ0 by ρ0 into T minus T0. ஓகேங்களா? ρT ன்றது என்னது? ஃபைனல் ரெசிஸ்டிவிட்டி மைனஸ் இனிஷியல் ரெசிஸ்டிவிட்டி. இப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல்ன்றது நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி. அப்ப del rho is equal to ρT minus ρ0. அதே மாதிரி எடுத்து பாப்போம். டெம்பரேச்சர் இருங்க. del T is equal to T minus T0. இது எல்லாம் எழுத பாருங்க. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது பாருங்க. அப்போ ρT minus ρ0 க்கு பதிலா என்ன பண்ணலாம்? del rho by ρ0. ஓகேங்களா? into del T. ஓகேவா? அப்ப alpha is equal to del rho by ρ0 into del T. ஓகேவா? சோ இதுக்கான டெஃபினிஷனை நம்ம கொண்டு வர போறோம். ஓகேங்களா? இந்த டெஃபினிஷன் எப்படி கொண்டு வரலாம் பாருங்க. இது கொஞ்சம் மாத்தி எழுத பாருங்க. alpha is equal to del rho by del T by ρ0. இதெல்லாம் எழுத பாருங்க. ஓகேவா? இத பேஸ் பண்ணி நம்ம டெம்பரேச்சர் அதனுடைய டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி டெஃபினிஷன் சொல்லலாம். ஓகேவா? சொல்லுங்க பாப்போம். இங்க டிவைட் இருக்கா? அப்ப என்ன சொல்லலாம் பாருங்க. ரேஷியோ ஆஃப். ஓகேவா? இங்க டிவைட் இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்லலாம்? ரேஷியோ ஆஃப் del rho ன்றது சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி. del T ன்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்ப என்ன சொல்லலாம் பாருங்க. அப்ப சேஞ்ச் என்னது?
டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டி என்னதுங்க இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுது அப்ப என்ன சொல்லலாம் பாருங்க இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் பாருங்க இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் ரெசிஸ்டிவிட்டி at 0 degree celsius or T0 degree celsius ஓகேவா எது வேணா சொல்லலாம் புரியுதா பாருங்க இத பேஸ் பண்ணி தான் நீங்க டெஃபினிஷன் சொல்ல போறீங்க then alpha is equal to ratio of temperature increase ஆகுது resistivity increase ஆகுது அதனால நம்ம என்ன சொல்றோம் increase in resistivity per degree rise in temperature to resistivity at T degree celsius ஓகேங்களா சோ இதுதான் temperature coefficient of resistivity ஓட definition ஓகேவா அதோட யூனிட் சொல்லுங்க பாப்போம் ஓகேங்களா யூனிட் பாத்தீங்கன்னா வெச்சுங்க per degree celsius பாருங்க இது ரோன்றது ரெசிஸ்டிவிட்டியா இது யூனிட் அது ஓம் மீட்டர் டிவைடட் பை இது என்னது ரெசிஸ்டிவிட்டி அதோட டெஃபினிஷன் அது அதோட யூனிட் அது ஓம் மீட்டர் T ன்றது டெம்பரேச்சர் யூனிட் அதுங்க டிகிரி செல்சியஸ் அப்ப ஹோம் மீட்டர் கேன்சல் ஆயிடும் அப்ப இது 1 by degree celsius அப்ப இத நம்ம என்ன சொல்லலாம் per degree celsius the unit of temperature coefficient of resistivity is per degree celsius ஓகேவா அப்போ டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆக ரெசிஸ்டிவிட்டி ஓட வேல்யூ என்னது இன்கிரீஸ் ஆகும் அப்போ கண்டக்டரோட temperature coefficient of resistivity is positive ஓகேவா ஏனா டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆச்சுனா ஆல்பாவோட வேல்யூ என்ன ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகுது சோ பாசிட்டிவ் என்ன ரீசன் அப்படி சொல்றாங்கன்னா பாருங்க இப்போ இந்த கண்டக்டருக்கு என்ன டெம்பரேச்சர் கொடுக்குறேன் ஓகேவா டெம்பரேச்சர் கொடுத்த உடனே இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஓகேவா அவங்களுக்குள்ள இருக்கிற கொலிஷன் டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது ஏன்னா வந்து இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஓகேவா தட் இஸ் கண்டக்டர்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து என்னது ஃபாஸ்டா மூவிங்ல இருக்கு ஓகேவா லிசன் இப்போ பாருங்க இங்க இருக்கும்போது இப்போ இதான் இந்த இனிஷியல் இருக்கும்போது பொறுமையா போய் கொலிஷன் ஆகும் ஓகேவா இந்த collision between the two atoms two electrons ஓகேவா எப்படி இருக்கு அது வந்து ஸ்லோவர் இப்போ நான் டெம்பரேச்சர் இன்கிரீஸ் பண்ண உடனே இவருடைய collision வந்து ஃபாஸ்டா இருக்கு ஓகேவா லிசன் ஃபர்ஸ்ட் இங்க முதல்ல ஒரு 5 செகண்ட் எடுத்துறானா நான் டெம்பரேச்சர் கொடுத்த உடனே ஓகேவா இவருடைய collision டைம் என்னது வேகமா போறாங்க அப்போ 5 இருக்குமா அதோட கம்மியா இருக்குமா கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும் ஓகேவா அப்போ collision டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஓகேவா இப்போ collision டைம் டிக்ரீஸ் ஆச்சுனா ஓகேவா டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகுது அந்த டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகிறதால ரெசிஸ்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகுது ஓகேங்களா என்ன டவுட் இருக்கா பாருங்க சோ இதான் எனக்கு விஷயம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இது கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா என்ன ரீதியில ஃபார்முலானா ρ m by n e square tau னு ஃபார்முலா வச்சிருக்கோம் ஓகேவா ரெசிஸ்டிவிட்டி is equal to m by n e square tau இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம் ஓகே ஞாபகம் இருக்கா பாருங்க ஓகேவா இதுல வந்து m ன்றது கான்ஸ்டன்ட் n ன்றது நம்பர் ஆஃப் particles number of electrons ஓகேவா e is the charge of electron tau is the collision time ஓகேவா இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம் collision time டிக்ரீஸ் ஆகுதா இன்கிரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுது இப்போ collision time டிக்ரீஸ் ஆச்சுனா ரோட வேல்யூ என்னது இன்கிரீஸ் ஆகுது ஓகேவா ரெசிஸ்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகுது இதெல்லாம் எப்போ டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகும்போது collision time டிக்ரீஸ் ஆகுது அதனால ரெசிஸ்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகுது ஓகேவா தட் இஸ் a relation ஓகேவா இப்போ நீங்க கிராஃப் பாத்தீங்கன்னு வெச்சுங்களா இதோட கிராஃப் பாத்தீங்கன்னா இது டெம்பரேச்சருக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் ரிலேஷன் எப்படி இருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சருக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் ப்ரொபோர்ஷனல் பார்க்கும்போது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்போ அதுக்கான கிராஃப் போடும்போது லிசன் கவனிச்சிங்க இப்போ இனிஷியல் T டிகிரி செல்சியஸ்ல இங்க இருக்கிற டெம்பரேச்சர் தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டரோட வேல்யூ வந்து லோவா இருக்குமா இல்ல ஜீரோவா இருக்குமா அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா அதோட வேல்யூ வந்து ஒரு ஃபைனட் வேல்யூவா தான் இருக்கும் ஜீரோவே இருக்காது ஏன்னா வந்து எப்பயுமே ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் இனிஷியலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி கண்டிப்பா இருக்கும் ஓகேவா சோ அதான் இங்க சொல்ல வருது ஓகே அப்ப கிராஃப் பார்க்கும்போது லிசன் கவனிச்சிங்க கிராஃப் பிட்வீன் டெம்பரேச்சர் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி யூனிட் வந்து கெல்வின் யூனிட் வந்து ஓம் மீட்டர் என்ன டவுட் இருக்கா பாருங்க when temperature இப்போ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 0 டிகிரி செல்சியஸ்ல ஓகேவா
தட் இஸ் ஏதோ ஒரு இனிஷியல் டெம்பரேச்சர்ல ஓகேவா கண்டிப்பா அந்த மெட்டீரியலுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், தட் இஸ் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ஓகேவா நார்மலி கிராஃப் ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஓகேவா. ஆனா கிராஃப் எங்க ஸ்டார்ட் ஆகுது, ஒரு பர்టిక్యులர் வேல்யூல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா. and temperature increases resistivity increases. ஓகேவா நான் 1 ன்னு போறேன், கண்டிப்பா இங்க 1 2 3 ஓகேவா. 1 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது ஒரு பர்టిక్యులர் வேல்யூ கிடைக்கும் ஓகேவா. அது 2 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது ஒரு பர்టిక్యులர் வேல்யூ கிடைக்கும் ஓகேவா. 3 டிகிரி செல்சியஸ் ஒரு பர்టిక్యులர் வேல்யூ கிடைக்கும். இப்போ நீங்க கிராஃப் நோட் பண்ணுங்க. 1 இருக்கும்போது இதுக்கு வச்சுக்கங்க ஓகேவா. 2 இருக்கும்போது இதுக்கு வருது ஓகேவா. 3 இருக்கும்போது இதுக்கு ஓகேவா. கிராஃப் பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஓகேவா. when temperature increases resistivity of the conductor is increases. சோ ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா. இனிஷியல்ல டெம்பரேச்சர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஓட வேல்யூ வந்து 0வா இருக்காது. ஏன்னா ரெசோனன்ஸ் இங்க இருக்க ரெசிஸ்டிவிட்டி 0 டிகிரி செல்சியஸ் பர்టిక్యులர் வேல்யூ இருக்கு ஓகேவா. சோ இப்போ நம்ம எல்லாமே எதை பேஸ் பண்ணி பார்த்திருக்கோம், ரெசிஸ்டிவிட்டி பேஸ் பண்ணி பார்த்திருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் பார்த்து ஒரு ஈக்குவேஷன் பார்ப்போம் ஓகேவா. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டிவிட்டி ஓகேவா. ஒண்ணும் பிரச்சனை இல்லை, இங்க ρ t போடினா இதுக்கு பதிலா போட போறீங்க RT ஓகேவா. சோ பாருங்க அதே ஃபார்மேஷன் பார்ப்போம். RT is equal to R0 into 1 plus alpha into T minus T0 ஓகேங்களா. இது எதுக்கு, ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி. சோ அதே ஃபார்மேஷன் நீங்க மாத்தி எழுதினா temperature coefficient of resistance alpha value இருக்கு. alpha is equal to RT minus R0 divided by R0 into T minus T0 ஓகேவா. then next இத நீங்க சேஞ்ச் பண்ணினா வரும் del R by R0 into del T இது ஓகேவா. சோ இது எல்லாம் எதுக்கு பார்த்திருக்கோம், கண்டக்டர் பார்த்திருக்கோம். இப்ப செமி கண்டக்டர் அப்படி பார்க்கும்போது கண்டக்டருக்கு பார்க்கும்போது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ என்ன சொன்னோம், பாசிட்டிவ் சொன்னோம் ஓகேவா. செமி கண்டக்டர் அப்படி பார்க்கும்போது அதனுடைய டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ எப்படி இருக்கும், நெகட்டிவா இருக்கும். ஏன்னா இங்க நீங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா செமி கண்டக்டர்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அங்க என்ன ப்ரொபோர்ஷனல் இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஏன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படி பார்க்கும்போது சார் கொஞ்சம் காமிச்சிக்கங்க. இப்போ ஏதோ ஒரு செமி கண்டக்டர் சிலிகான் ஜெர்மானியம் ஏதோ ஒன்று இருக்குல்ல ஓகேவா. இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் சிலிகான் வச்சுக்கங்க. இந்த மெட்டீரியலுக்கு நான் டெம்பரேச்சரை கொடுக்குறேன் ஓகேவா. இப்படி கொடுத்த உடனே இங்க இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. தட் இஸ் எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இத பத்தி நம்ம 9th கிளாஸ்ல நல்லா படிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஹீட் பண்ண இந்த செமி கண்டக்டர்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். 5 ல இருந்து 10 15 ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம அதே ரிலேஷன் பார்த்துக்கோங்க. பாருங்க rho is equal to m by n e square tau. பாருங்க என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ரோ ஓட வேல்யூ என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். கரெக்ட்டா பாருங்க, என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுனா ரோ ஓட வேல்யூ என்னது, டிக்ரீஸ். என்ன ப்ரொபோர்ஷனல் ரெண்டு பேருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஓகேவா. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனா ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது ஓகேவா. அப்போ இங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுனா ரெசிஸ்டிவிட்டி என்னது டிக்ரீஸ் ஆச்சு. அதனால இது என்ன ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ இதுக்கான கிராஃப் நீங்க பாத்தீங்கன்னா லிசன் கவனிச்சீங்க. இப்போ நீங்க போட்டீங்க இல்லையா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்வர்ட்ஸ்ல போச்சு இல்லையா. டெம்பரேச்சருக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் நீங்க கிராஃப் போட்டீங்கன்னா when temperature increases, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண இதோட ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ என்னது டிக்ரீஸ் ஆயிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி நீங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. சோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிங்க, நிறைய இடத்துல இது கேட்டிருக்காங்க. சோ இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. rho is equal to m by n e square tau ஓகேவா. இத பேஸ் பண்ணி நிறைய விஷயம் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா. Thank you.